ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் மை பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 11. அண்ட் இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைக் பண்ணிடுங்க, ஓகேவாடா? நான் சொல்லிக்கிறேன் அகெயின். ஸோ கமெண்ட் பண்ணது தான் என்னென்னா உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓரளவு தான் இந்த எஃப்எஃப்க்கு வியூஸ் போகுது. அப்படி இல்லைன்னா நான் சீக்கிரம் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோர் லைன் கொஞ்சம் வேறு மாதிரி தான் நான் ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஸோ போக போக எல்லாருக்குமே பிடிக்கும் இது. ஸோ நான் போடுற இந்த எஃப்எஃப்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அப்போ தான் தெரியும். நான் அகைன் அகைன் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ரெக்கார்ட் பண்ண மைண்டே வர மாட்டேங்குது. எனக்காச்சும் எப்போச்சும் ஒரு டைம் தான் ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் சில டைம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வியூஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டோரி லைன் பிடிக்கலையோ அந்த மாதிரி எனக்கே தோணுது. ஸோ உங்கள் கமெண்ட் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து அகெயின் சொல்லிக்கிறேன். ஸோ லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபே பண்ண தேவையில்லடா. கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். லைக்கே அப்படியே போட்டுருங்க. எனக்கு அதுவே போதும்டா. ஓகேடா, நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வளவளன்னு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாமா? ஸோ கடுப்பாக காலை கட் பண்ணிட்டு, என்ன இவனுக்கு எப்படி பண்ணுறான் அப்படின்னா, அந்த பொண்ணு என் பக்கத்தில் இருக்கும்போது ஒயன் ஜெலஸ் ஆகுறாளா? அப்படி இருக்குமா என்ன? ஆனால் இவன் ஏன் இப்படி பேசிட்டு போகிறா? எனக்கு எதுவும் புரியல. இந்த மயிராண்டி வேறு இந்த மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணிட்டான். நம்ம ஒயனை லவ் பண்ணுறோமா என்ன? எனக்கு தெரியலையே. இந்த உலகத்தில் இவ்வளோ பொண்ணுங்க இருக்கும்போது நம்ம எதுக்கு இவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்? ஏன்? ஆனால் அவகிட்ட போகும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல எப்படி போகுன்னு. இந்த 1 இயர் எப்படியாச்சும் போட்டு. ஆனால் ஒருவேளை அவள் என் லைஃப்பில் இல்லைன்னா பழைய மாதிரி என் லைஃப் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆமாம்ல, அவள் என் கூட வந்து இந்த 2 வீக்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் ஒருவேளை அவள் என் லைஃப்பை விட்டு போனால் என் அம்மாவும் என் லைஃப்பில் அவங்க என் கூட இருக்க மாட்டாங்க. எப்படியும் என்னை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் கடைசி வரைக்கும் தனிமரமாகவே இருக்கணும்ல. எனக்குன்னு யாரும் இல்லாமல் அனாதை மாதிரி இந்த கம்பெனி எங்கேயே. ஆனால் நான் என்ன பண்ணுறது? ஒருவேளை ஒயன் என் லைஃப் லாங் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் எனக்கு தெரியல. பொண்ணுங்களே நம்பக்கூடாதுன்னு என் அம்மா தவிர்த்து இந்த உலகத்தில் எந்த பொண்ணையும் நான் மதிக்க மாட்டேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒயனை பார்த்ததுக்கப்புறம் அவளை மதிக்கணும்னு தோணுது. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. மற்ற பொண்ணு மாதிரி இல்லை. பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தா. அடேன்ட்டு அவனுக்குள்ளே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவன் பேசிக்கிறான். இந்த சைட் நீங்கள் இவன் ஏன் இந்த மாதிரி? அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கு போல். ஆனால் அவனை வெக்கமே இல்லாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவுத்து போட்டுனா எப்படி கட்டினாலும் பார்த்துருவான் போல். இந்த ஆம்பளைங்க நம்பக்கூடாது. ஆமாம்ல, சங்கு அவனும் அவ கூட அப்படி தானே இருந்தான். நம்ம 3 இயர்ஸாக லவ் பண்ணோம். ஆனால் கடைசியில் அவனும் என்னை சீட் பண்ணிட்டான். பட் டயாங் மட்டும் இதில் விதி விலக்கா என்ன? நம்ம தான் அவனை வேண்டாம், இவன் நம்மளுக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆமாம், கரெக்டு. நான் நான் எதுக்கு நான் எதுக்கு முதல்ல கோவப்படணும்? அவன் யார் கூட எப்படி இருந்தால் எனக்கு என்ன? ஜஸ்ட்டு அவன் அம்மாவுக்காக என்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். எனக்கு அமௌண்ட் கொடுக்குறான், நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஆமாம்ல, நான் எதுக்கு கோவப்படணும்? நான் ஜஸ்ட் இந்த உலகத்துக்கு ஒரு பொண்டாட்டி மாதிரி. அவன் வெளில கூட சொல்லலைல்ல, அவன் ஃபேமிலி ரிலேட்டிவ்க்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம்ல, நான் எதுக்கு பைத்தியக்காரி மாதிரி புலம்பிட்டு இருக்கேன்? எனக்கு எதுக்கு கோவம் வருது? நான் சங்குக்கா லவ் பண்ணும்போது அவள் வேறு பொண்ணு கூட பேசினா இந்த மாதிரி தானே கோவப்பட்டேன். ஆனால் ஏன் இப்போ எனக்கு அவன் மேலே ஒரு மாதிரி ஜலஸாக ஃபீல் ஆகுது? இல்லை இல்லை, அவன் தான் என்னை விட்டு போயிட்டான். இவனாச்சும் என் கூட இருப்பான் இந்த மாதிரி நினைக்கக்கூடாது இல்லை?
நான் அவனை லவ் பண்ணல. ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அவன் அம்மாக்காக. ஆமாம்ல, அவன் அம்மா முன்னாடி தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கணும். கரெக்டு அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிஏ பொண்ணு பார்க்கும்போதெல்லாம் சும்மா இரிட்டேட் ஆகுது. பட் இருந்தால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு மேலே வேலைக்கு மேலே வேலை வச்சுட்டே இருக்கா. ஸோ நீங்களும் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தான் தேங்க்ஸ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கணும்னு தோணுது. போய் நிற்கிறீங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நான் எதுக்கு நிற்கணும், இவன் சொல்கிறதுல நான் எதுக்கு கேட்கணும், அதெல்லாம் வேண்டாம், நம்ம பஸ்லேயே போய்க்கலாம் அப்படியே நீங்கள் பஸ்ஸில் போயிட்டீங்க. ஸோ டேங் வந்து பார்க்குறான், எங்கே போன இவ அப்படின்ட்டு கால் எடுக்கிறான். ஸோ நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டு, என்ன சொல்லுங்கள், ஏய் எங்கே இருக்க, அதை நான் பஸ்லையா, அவனை பஸ்ஸில் போகக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை எனக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுது, யாராச்சும் பார்த்துருவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆமாம் இரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான், கார் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ சடனாக பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. என்ன இது அப்படின்ட்டு நோட் பண்ணுறீங்க. டேங்க் தான் மாஸ்க்லாம் போட்டிருக்கான். ஸோ பஸ்ஸில் உள்ளே ஏறி வரான். ஏய் வா கிளம்பு. என்ன, ஏய் ஒழுக்க முறையாக வந்துரு அப்படின்ட்டு உங்கள் கையை தரத்தரம் பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ பஸ்ஸில் எல்லோரும் பார்க்குறாங்க உங்களை வித்தியாசமாக. ஸோ நீங்கள் இப்போ காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டே இருக்கீங்க. ஸோ டேங்க் காரை ட்ரைவ் பண்ணிட்டு, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது முடிவில் இருக்கியா, இங்கே பாருங்கள் எனக்கு அது செட் ஆகாது, இங்கே பாரு ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கேன், என்ன சொன்னாலும் கேட்பேன்னு. அப்போ ஏன், என்னால் முடியாது, நான் எதுக்கு நிற்கணும், உங்களுக்கு தான் நான் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் எந்த அவசியமும் இல்லை. உங்கள் அம்மா முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் போதும் தானே. ஆமாடி, என் அம்மா முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் போதும். ஆனால் என் அம்மா ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க, பெற்று கொடுக்குறியா. என்னது இதெல்லாம், ஆமாடி கேட்குறாங்க, பெற்றுக்கலாமா, ஜஸ்ட் 1 year தானே, பரவாயில்ல பெற்றுக்கோ, அதுக்கப்புறம் நீ போ. ஏன்னா என்னால் முடியாது. ஏண்டி முடியாதா என்ன, இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஓவராக போகிறீங்க, இதெல்லாம் என்னால் முடியாது, ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். ஆமாம்ல கரெக்டு, என் அம்மா வேற கேட்டே இருக்காங்க, உனக்கு இருக்குது, நான் சொன்னால் நீ கேட்கணும், அதெல்லாம் என்னால் முடியாது. ஏன்னு ரூல் பண்ணுறீங்க, எனக்கு பிடிக்கல. ஏய் சும்மா அழுது கிடிச்சு நடிக்காத, எனக்கு தெரியும்டி இந்த பொண்ணுங்களே இப்படி தான். நான் சொன்னால் கேட்கவே மாட்டேன்ல, நான் உன்னை நிற்க சொல்கிறேன், ஆனால் என்னை மதிக்காமல் உன் பாட்டுக்கு பஸ்ஸில் போகிறல, எனக்கு எப்படி இருக்கும். உன்ன அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பசங்க இருந்தாங்க. எவ்வளோ பேர், எவ்வளோ பசங்கன்னா புரியல. ஆமாடி நான் சொல்கிற எதுவும் புரியாது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கால, எல்லோரும் உன்னையே பார்ப்பாங்க, நீ என் பொண்டாட்டி, அவன் மட்டும்தான்டி பார்க்கணும். என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அதான் என் அம்மா குழந்தை கேட்டாங்கல்ல, பெற்று கொடுக்கணும், எனக்கு வேறு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். அப்போவே ஹனிமூனில் இருக்கும்போதே சொன்னாங்க, சீக்கிரம் ஒரு பேரனும் பேத்தியை பெற்றுக்குடுறா, சாகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேன்னு. எங்கே பாருங்கள், எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா அதான் சைன் பண்ணிட்டல, இல்லை நம்ம 2 டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். என்னது டிவோர்ஸா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 1 year ஆனதுக்கப்புறமே டிவோர்ஸ் ஆயிரும்டி. நீயும் நானும் சைன் பண்ணால் மட்டும் போதும், அதுக்குள்ளே ஒரு குழந்தைய பெற்றுக்கொடு. ஜஸ்ட் 9 months தானே, இப்போ தான் மேரேஜ் ஆகி 2 weeks ஆகிருக்கு, பரவாயில்ல, காலேஜ் எப்படியும் முடிஞ்சிடும் ஒரு 5 months. எல்லாம் கால்குலேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். அவங்க ரொம்ப பயமாக இருக்கு, அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. இப்போ கார் வீட்டுக்குள்ளே போகுது, உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே தர இழுத்துட்டு போகிறான் ரூமுக்குள்ளே தான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுகுறீங்க. ஏய் அழுகாதடி, அழுகாத, ஆனால் இன்னும் அழகாக இருக்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேல, உனக்கு கோவம் திமிராச்சுல அப்படின்ட்டு ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே உங்களை பெட்டை தள்ளுறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு பின்னாடி போகிறீங்க. ஸோ டேங் என்ன பண்ணனா அவங்க மேலே அப்படியே ஓவர் ஆகிடுறான். ஏன் வேண்டாம்,
வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஸோ தேங்க பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் என்ன பண்ணனா உங்களை ஃபோர்ஸ் அப்படியே கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க, ஒரு மாதிரி தள்ளி விட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க தேம்பி தேம்பி. ஸோ அப்படியே அழுதுட்டு ஸோ தேங்க என்ன பண்ணுறேன்னா உங்கள் கிட்ட தான் வர்றான். ஸோ நீங்கள் பயத்துலேயே அப்படியே தள்ளி தள்ளி போகிறீங்க. ஸோ ஒரு மேலே கடுப்பாகிட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் வந்து தள்ளிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே ஒரு மாதிரி முட்டிக்குது. கோவத்தில் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஸோ உங்கள் ஹெட்டு வந்து நல்லாவே அடிபட்டுருச்சு. அப்படியே கீழே விழுந்து பெயிண்ட் ஆகிடுறீங்க. அப்படியே ரத்தம் வடியுது. அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். இப்போ என்ன பண்ண? ஓ மை காட்! இப்போ என்ன பண்ணனா? எனக்கு ரத்தம் வருது. என்ன நான் வேற பைத்தியக்காரன்ல இரு நல்லா நடந்திருக்கணும். ஒரு மிருகம் மாதிரி நான் இப்போ இவளை ஃபோர்ஸ் பண்ணி இவன் என் பேச்சை கேட்கலன்னே நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு அவன் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ அவங்களும் இப்போ வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தயங்கிட்டு ஏதோ பேசிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ அப்படியே ரூமுக்கு வந்து பார்க்குறான். அவங்க தலையில் கட்டு போட்டிருக்கு. ஆக்சுவலி அவங்க ஃபோர்ஹெட்டில் தான் இடிச்சிருக்கும். உங்களை பிடிச்சி தள்ளியிருப்பான் கோவத்தில். ஸோ வந்து அந்த டேபிளில் பட்டு இடிச்சிருக்கும். ஸோ அப்படியே பார்க்குறான். உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே பிங்க்காக இருக்குது. அவனுக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன் இவன் வேற தேங்கா உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறா. இந்த மாதிரி இருக்காது. ஆமாம்ல அப்படின்ட்டு கீழே அப்படியே போய்ட்டு உங்களுக்காக குக் பண்ணுறான். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ டக்குன்னு முழிச்சோன்னு பார்க்குறீங்க உங்கள் உடம்புல ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அப்படின்னு எனக்கு ஒன்றும் ஆகலை, அவன் எனக்கு கோவத்தில் பிடிச்சி தள்ளி விட்டான்ல அப்படின்னு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கீங்க அந்த பெட்டில் அப்படியே உட்காந்து. ஸோ இப்போ தேங்க அப்படியே ஃபுட் எடுத்துகிட்டு வர்றான். நீங்கள் தேங்க பார்த்து பயப்படுறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? ஏய் நத்திங். எனக்கு ஒரு மாதிரி ஆங்கர் இஷ்யூ இருக்குது. என் பேச்சு யாராச்சும் கேட்கலன்னா அப்படின்னா எல்லா பொண்ணுங்களையும் அது மாதிரி கிடையாது. அது நான் ஏன் அப்படி பண்ணேன்னு இல்லை, நான் ஹாஸ்டல்லே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ். நான் எனக்கு இங்கே பாரு. சரி ஓகே ஃபைன். பாரு எனக்கு தெரியல ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு. ஆனால் ஐம் சாரி. இதா சாப்பிடு. அப்படியே உங்களை ஃபீட் பண்ண வர்றான். நீங்கள் தள்ளி தள்ளி போகிறீங்க. பாரு ஓகே ஃபைன். என்னை பார்த்து பயப்படுறேன்னு தெரியுது. ஐம் சாரி வையன். நான் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் நடந்ததே இல்லை. என்னன்னு தெரியல அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன். ஐம் சாரி. உனக்கு ஃபுட்டு இந்த இருக்குது டேப்லெட். நீ சாப்பிட்டுட்டு தூங்கு. ரொம்ப டயர்டாக இருப்பேன் அப்படின்ட்டு பாட்டுக்கு வச்சுட்டு அவன் ஒர்க் ரூமுக்கு போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியே எடுத்து சாப்பிட்டு டேப்லெட்டே போட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. இந்த சைட் டயங் தான் அப்படியே ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு ஏன் இப்படி பண்ண? என் பேச்சு கேட்கல நீ? அவன் இந்த மாதிரி இல்லைல்ல. அவன் என் மேலே பொசசிவ் ஆகுறேன். அவன் மேலே கோவப்படுறேன். என் பொண்டாட்டி. ஆமாம் அவன் எனக்கு மட்டும்தான் நினைக்கிறேன். இதுக்கு பேர் லவ்வா? ஆமாம்ல இதுக்கு பேர் லவ் தான். நான் யார் மேலேயும் எந்த கேரும் எடுக்க மாட்டேன். அவளுக்கு பசிக்குதுன்னா நானே போய் சமைக்கிறேன். ஆனால் முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப மாறிட்டேன். அப்படின்னா நான் அவளை லவ் பண்ணதில் மேரேஜ் பண்ணிக்கவே ஓகே பண்ணேன். ஆனால் எதுக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலான்னு தோணுது. ஆனால் அவள் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறான். ஆமாண்ணே இந்த மாதிரி நடந்தால் எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும். ஆனால் இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. ஆனால் அவன் என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டாம். எனக்கு யாரும் வேண்டாம். நான் தனியாகவே இருந்துப்பேன். என் அம்மா மாதிரி யாரும் எனக்கு கேர் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். அம்மா என்னப்பா எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? நீ சாப்பிட்டு தூங்குனியா? ஒரு மாதிரி உன் வாய்ஸ் இருக்குது. அம்மா நான் தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு தெரியலம்மா. என்ன ப்ராப்ளம்? ஒய்ஃப் கூட சண்டை போட்டியா என்ன? அது எப்படிம்மா? அதான் தெரியுதே உன் வாய்ஸ்லையே. கல்யாணமானா இதெல்லாம் நார்மல் தான்ப்பா.
அது பொண்டாட்டிங்கன்னா, இல்லைம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப அடிச்சியா என்ன? இல்லைம்மா ஜஸ்ட் நாங்கள் சண்டை போட்டுக்கும்போது தவறுதலாக விழுந்துட்டா. தலையில் வேற அடிபட்டுருச்சு. நான் நான் வீட்டுக்கு வரவாப்பா? இல்லைம்மா இல்லை வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஏம்மா நீ மட்டும் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க? ஆனால் ரொம்ப நீ என் கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேல. எனக்காச்சும் ஒரு நாள் நீ என்னை விட்டு போகல அப்படின்னா நான் உன் கூட வந்துடட்டுமாம்மா? இங்கே பாரு பார்த்தாயா, எல்லாரும் ஒரு டைமில் மரணம்னது வந்து தான் ஆகும். எனக்கு சாவும் சீக்கிரம் வரப்போகுது. அதுக்காக நீனும் என் கூட வரணும் அவசியம் இல்லை. உனக்கான ஒருத்தி இருக்கா, பையன். அவ கூட நீ இரு, அவளை பார்த்துக்க. புரியுதா? நீ உன் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட எனக்கு தெரியும், அம்மா பார்த்துருக்கேன். ஆனால் நீ ஹாப்பினஸுக்கு டிசர்வ் ஆன ஒரு பர்சன். எனக்கு தெரியும் நீ லைஃப்பில் பார்க்கக்கூட எல்லாமே பார்த்துட்டேன். ஆனால் அம்மாவுடைய சிச்சுவேஷன், அம்மாவுக்கு டைம் நெருங்கிருச்சு. உனக்கு தெரியும்ல அம்மா எப்படின்னு. சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. நீ உன் ஒய்ஃப் கூட ஹாப்பியாக இரு அப்படின்ட்டு தேங்க் அதெல்லாம் பேசிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. சரி அட்வைஸ்லாம் போட்டு பொண்டாட்டி கூட இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாம் கேட்டுக்கிறான். ஸோ அவனுக்கு என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் ரூமுக்கே வந்திருக்க மாட்டான். ஸோ நீங்கள் ஸ்டே மார்னிங் காலேஜுக்காக ரெடி ஆகுறீங்க. இப்போ என்ன நடக்குன்னா தேங்க அப்படியே கார் எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட வர்றான். ஸோ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இவன் பஸ்ஸில் போனால் நீ பஸ்லேயே போய்க்கொடி. ஆனால் உனக்கு பின்னாடி கார்ட்ஸ் வருவாங்க. உனக்கு சேஃப் முக்கியம். ஆ சரி நீ ஓகே தானே? ஓகே தான், சரி கிளம்பு அப்படின்னு பாட்டு கார் எடுத்து போயிடுறான். ஸோ இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க சைடில் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். என்ன இவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு? இவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நேற்று தான் என் கூட சண்டை போட்டு என்னை தள்ளி விட்டார். இன்றைக்கி என்ன பயமாக இருக்குது. இவர் கூட எப்படி தான் நான் லைஃப் லாங் இல்லைல்ல, ஜஸ்ட் 1 இயர் தான் அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் காலேஜுக்கும் போகிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸஸ்லாம் போகுது. ஸோ உங்களுக்கு காலேஜ் எக்ஸாம் வேறு. இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு வேறு போகிறல. ஸோ வீட்டில் இருந்தால் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ தேவை டிஸ்டர்பே பண்ணுறல, அவன் அப்படியே விட்டுருப்பான். ஆனால் உங்களுக்கு சம்டைம் கடுப்பாக இருக்கும் அந்த பிஏ கூட பேசும்போதெல்லாம். அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எக்ஸாமுக்காக தான் போகிறீங்க. உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் தான் சொல்கிறா. ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்டு அப்படியே எக்ஸாம் போயிட்டு அப்படியே உங்கள் ரிசல்ட்ஸும் வருது. ஏன்னா நீங்கள் ஃபைனல் இயர் தானே. ஸோ ப்ராஜெக்ட் எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் காலேஜ் டாப்பர். ஸோ உங்களுக்கு இப்போ கிராஜுவேஷன். ஸோ அப்படியே தான் நீங்கள் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உனக்கு ஓகே தானே? நீ ஃபேஸ் பண்ணிப்பல. நான் தான் லாஸ்ட்டாக ஸ்பீச் கொடுக்கணும், அதனால தான். அண்டு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இல்லை, நான் இந்த ஃபைனல் இயர் வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க என் அப்பா ஸ்தானத்துலேருந்து. எனது? ஆமாம், நான் என் அப்பாவோட லவ்வை ஃபீல் பண்ணதே கிடையாது. அவர் என்னை எப்படி கேர் பண்ணிப்பார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இருந்துதான் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரோ அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க. எனக்கு ப்ரொடக்டிவாக இருந்தீங்க. ஆனால் ஃபைனலாக நான் கிராஜுவேட் ஆக போகிறேன். அது நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவர் என் கூட இல்லை. ஆனால் நீங்கள் இருப்பீங்களா? அம்மாவாலே வர முடியாது, நாங்கள் தனியாக இருப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இப்போ டேங்கும் அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தான் உங்கள் கிராஜுவேஷன் டேக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே முடியுது. ஸோ அங்கே பார்த்தா ரூஹி நிற்கிறா. உங்களுக்கு ரூஹியை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பக்குனாச்சு. அவளை ஃபேஸ் பண்ணவே உங்களால் முடியல. ஸோ உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்களே டிகிரி வாங்கிட்டீங்க. ஸோ ரூஹியை பார்க்குறீங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ப்ரெக்னெண்ட்டா? அப்படின்னா அவள் ஜங்குக்கோட குழந்த அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் நிற்கிறான் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்கை பார்த்தோன்னே. ஹேண்ட்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஜங்க பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ உங்களை டிகிரி அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த இதில் உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கான ப்ளேஸில். இப்போ ரூஹி அப்படியே வாங்கிட்டு அந்த சைட் போய் உட்கார்றா.
உங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களால் என்ன சொல்கிறனே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜவுக்க ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா நீங்கள் ஜவுக்கு இதே காலேஜில் லவ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஜவுக்க லவ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. பட் தேங்க தவிர தேங்க அதுக்குள்ளே இருக்கான் தான். பட் அவன் மாஸ்க்லாம் போட்டிருக்கான். ஏன்னா நீங்கள் ஒய்ஃப்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சீக்ரெட் மேரேஜ் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதனால் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஹைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜவு உங்களை பார்த்துட்றான். அவனுக்கு அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் டிகிரி வாங்கும்போதே பார்த்துருப்பான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ பக்கத்தில் அங்கே சைடு ரூஹி போயிட்டு, சங்கு ஏய் எதுக்கு இப்போ என்கிட்ட வர? இல்லை அதாண்ணா எனக்கு தெரியும்டி. பாருங்க சங்கு அதான் பையன். ஆமாம் அவங்க வந்திருக்கான். அவன்கிட்ட இப்போ தான் போய் பேசிட்டு வந்தேன். அவன் தள்ளி நிற்கிறான். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல. பையன் உன்னை பார்க்கவே எனக்கு இரிட்டேட்டாக இருக்குடி. என்கிட்டயே நீ வராத, என்னை விட்டு தள்ளிப்போ. ஆனால் பாப்பா எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. என்ன பெயின்? என்ன ஏதாச்சும் ஜூஸ் வேணுமா? அதான் அங்கே இருக்குல்ல, போய் எடுத்து குடி. ஆனால் ஜவுக்கு நீங்கள் ஏன்? ஏய் இந்த குழந்தை நீ பாட்டியோட வெறுக்கிறேன்டி. நான் ஒன்றும் அவனை லவ் பண்ணி ஆசைப்பட்டு இந்த குழந்தைய கொடுக்கல. நீ ஏன் எடுத்துக்கிட்ட? அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவள் எப்படியே திருப்பிட்டு போகிறா. ஸோ நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணுறீங்க. ரோஹி ஹர்ட் ஆகுறா. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு தாட். ஏன்னா நீங்கள் ஜவுக்கு இருந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ ஜவு சீட் பண்ணிட்டா நீங்கள் யோசிச்சுட்டு இருந்துப்பீங்க. பட் ரூஹிக்கு ஜவுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது. ஸோ ரூஹி அந்த ஜூஸ் எடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே போகிறீங்க. நீங்களே ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த ஜூஸ்லாம் எடுத்து அப்படியே குடிக்கலான்னு இருக்கும்போது வயன் அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே திரும்புகிறீங்க. அங்கே பார்த்தா ரூஹிதா. அப்படியே நீங்கள் திரும்பிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. பட் ரூஹி உன் கை வந்து பிடிச்சிட்டு, என்ன ரூஹி இங்கே பாரு வயன், உங்ககிட்ட நான் கேட்கணுன்னுச்சு. ஐம் சாரி. எதுக்கு எதுக்கு என்கிட்ட சாரி? இல்லை வயன், அன்னைக்கு சங்கு எந்த தப்புமே பண்ணல. நான் தான் எல்லாம் அவனுக்கே தெரியாமல் ட்ரிங்க்ஸ்லாம் கலந்து கொடுத்து நான் அந்த மாதிரி அவன் கூட இருந்தேன். நீ பார்க்குற மாதிரி பண்ண. என்னது நீ நீ பண்ணியா? ஆமாம் வயன், நான் அவனை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணேன். அன்றைக்கி நடந்தது வேற, நீ பார்த்தது வேற. அவன் விருப்பப்பட்டு என் கூட அன்னைக்கு இருக்கல. நான் அப்படி இருக்க வச்சேன். எனக்கு எதுவும் புரியல. நீ என்ன சொல்கிற? ஆமாம் வயன், அவனை நான் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவன் என்னை லவ் பண்ணலை, உன்னை தான் லவ் பண்ணான். அதை என்கிட்டே வந்து சொன்னான். நீ வயன் கூட ஃப்ரெண்டாகு, அவள் கூட பழகு, அவளை பற்றி என்கிட்ட சொல்லு. எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். நான் அவனை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணேன். ஆனால் அவன் என்னை கண்டுக்காமல் உன்னை லவ் பண்ணான். ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு உன் மேலே. ஏன் எனக்கு சங்குக்கு இல்லை, அதுக்கு ரீசன் நீ தானே. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீயும் சங்குக்கு ஒன்றா இருக்கும்போது, வெளியில் போகும்போது நான் இருக்க வேண்டிய இடம்னு ஒரு கட்டத்தில் முடியாமல் தான் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் அவன் என்னை லவ்வே பண்ணல. அப்போ ஃபோர்ஸ் பண்ணி அவனை என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அவன் என்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. இன்ன வரைக்கும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அவன் குழந்தைய வயிற்றில் இருக்கு. அசிங்கமாக பேசுகிறான். என்னை ஒரு பொண்ணாக ட்ரீட் பண்ணுறானே இல்லை. என்னை கண்டுக்கவே மாட்டேங்க. இன்ன வரைக்கும் அவன் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் பையனை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். என்னைக்கு நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், உன்னை வெறுத்துட்டு இருப்பேன்னு சொல்கிறான். ஆனால் நான் அவன் ஒய்ஃப், அவன் குழந்தை என் வயிற்றில் இருக்கு. அப்போ வச்சு உன்னை மறந்து எதை அக்செப்ட் பண்ண பார்த்தா அவன் என்றைக்கு என்னை ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி நான் அவன்கிட்ட போய் சொன்னேன். என் கூட படுத்த மாதிரி எவன் கூட போய் படுத்து பெத்தேன்னு கேட்குறான். இது அவன் குழந்தையே இல்லைன்னு சொல்கிறான். அவனை தவிர்த்து நான் யாரையும் யோசிச்சதே கிடையாது. ஆனால் எனக்கு இப்போ தோணுது, அவன் எந்த அளவுக்கு ஒன்று லவ் பண்ணியிருக்கான்னு. அவன் பிடிச்சொன்னு என் கூட இருக்கல. நான் ஒன்று சொல்லிக்கிறேன்,
அவனை நான் சூன் டிவோர்ஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரியும் நீ ஏங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கன்னு. ஆனால் நீங்கள் 2 பேரும் சீக்ரெட்டாக இருக்கீங்க. அது ஏன் எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் ஏங்க நான் பிரிஞ்சு வந்தேன்னா நீ ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. என்னால் முடியல. அவன் ஒவ்வொரு டைமும் அவனை சொல்லி சொல்லி குத்தி குத்தி காத்தி என்னால் முடியல வயன். என்னால் முடியல. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அடைய முடியாது. அதுவாக கிடைக்கணும். ஆனால் என்னால் முடியல. எனக்கு போதும். அவன் குழந்தை என் வயிற்றில் இருக்கு. நான் அதை வச்சுட்டு என் லைஃப்பில் வாழ்ந்துடுவேன். ஆனால் ஜங்கு என்றைக்கும் என்னை ஏற்றுக்க போகிறது கிடையாது. அவன் அக்செப்டே பண்ண மாட்டான். ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு பேரை சொல்லிகிட்டே இருப்பான். அவன் எவ்வளோ நான் லவ் பண்ணுறான்னு எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு. இந்த 6 மாதத்தில் நான் நரக்கத்தில் இருக்கேன். இதுக்கப்புறம் என்னால் முடியல. நீ எல்லாம் ஏன் தப்பு தான். உடனே ஜமுக்கை பிரிச்சுட்டு நான் நிம்மதியாக வாழ முடியல. அவன் கூட ப்ளீஸ், ஐ பெக் யூ, ஐம் சாரி வயன், நீ அப்படி ஏற்றுக்கோ அப்படின்ட்டு அவங்கள கையை பிடிச்சி அவ்வளோ அழுகிறான். உங்களால் முடியல. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் ஜங்குக்கை உங்களை சீட் பண்ணிட்டான்னு நினச்சிருப்பீங்க. பட் இப்போ எல்லாமே வேறு. ரூஹியோட பிளான் தான். உங்களுக்கே நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜங்குக்கை அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அவன் அவ்வளோ கெஞ்சிருப்பான் அன்னைக்கு. அவனை கண்டுக்காமல் நீங்கள் தயங்க கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அவன் முன்னாடியே. உங்களுக்கே அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான் அந்த மாதிரி தோணியிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ரூஹியோட கையை விட்டுட்டு ஏன் முன்னாடியே சொல்லலை? ஏன் நீ நான் உன் ஃப்ரெண்டாக பார்த்தேன். இன்ன வரைக்கும் நான் உன் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் நீ ஏன் இப்படி பண்ண? ஏன் என்னை ஜங்குக்கிட்டேருந்து பிரிச்ச? எனக்கு தெரியல அப்படின்ட்டு வருமே அழுதுகிட்டே போகிறீங்க. ஸோ ஜங்குக்கை தேடுறீங்க, பட் கிடைக்கல. ஸோ ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க. அங்கே ஜங்குக்கு நிற்கிறான். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜங்குக்கு அங்கே தான் நிற்பான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி தம்மை கொத்தி வச்சுட்டே நிற்கிறான். அவன் சிகரெட் அடிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு ஜங்கு அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. ஸோ திரும்பி பார்க்குறான். அவங்கள பார்த்தோன்னே சிகரெட் தூக்கி அப்படியே கடாசிடுறா. ஐம் சாரி வையண்ணா, தெரியாமல் குடிச்சிட்டேன். இங்கே எனக்கு தெரியும்டி என்னை தேடி வருவேன்னு. ஆனால் சாரிடி, அது நான் உன்கிட்ட எனக்கு தெரியும். ரூஹி எல்லாமே சொன்னான். ஆனால் நான் அப்படின்ட்டு நீங்கள் ஜவுங்க போய் டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகிறான். சாரிடி, என்னால் முடியலடி. ரூஹி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த இடத்துல அவளை வைஃபாக பார்க்க முடியல. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேவலமாக இருக்குது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க, நீ என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க. இந்த இடத்துல எனக்கு தெரியலடி, அவன் கூட வாழணும்னு தோணுது. எனக்கு தெரியல, எனக்கு நீ வேணும். இப்போ வரைக்கும் அவளை என் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணவே முடியலடி. ப்ளீஸ் டி, என் கூட வந்துடு. அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரியும் நீ என் கூட ஹாப்பியாக இருக்க மாட்டேன். ஏதோ ஒரு ரீசனில் அவனை கல்யாணம் பண்ணிக்கான். அவனை விட்டு வந்துடுடி. எனக்கு நீ வேணும்டி. நீ சொன்னல டிகிரியெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனால் முன்னாடியே சொன்னல கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஆனால் என்னால் முடியலடி. எனக்கு நீ வேணும். அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே இருக்காமல் கட்டி பிடிச்சிக்கிறான். இதை தயாங் தூரத்துலேருந்து பார்க்குறான். அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்ன இது, இவனை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா? எனக்கு எதுவும் புரியல. ஆனால் அப்படின்னா ஜங்கு இந்த இடத்துல சொல்லுவான்ல, இதே டெரஸில் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் இருப்பேன்னு. அப்படின்னா ஜங்குக்கு லவ் பண்ண பொண்ணு வையனா? எனக்கு எதுவும் புரியல, என்ன நடக்குது அப்படின்ட்டு தயங்க ரொம்ப கோவமா அப்படியே நடந்துட்டு. ஸோ நீங்கள் ஜங்கு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, ஜங்கு என்னால் முடியாது. வயன் இங்கே என்ன பண்ணுற? தயா எதுக்கு இவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க? அது இங்கே வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான்.
இப்போ ஜங்கை பார்த்து முறைச்சிட்டு, டேய் எதுக்குடா என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச அப்படின்ட்டு அவன் ஷர்ட் காலரை பிடிக்கிறான். மச்சான் நான் சொல்கிறத கேளு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. என்னடா புரிஞ்சுக்கணும்? அவள் என் பொண்டாட்டி. ஆனால் இந்த இடத்துல நீ அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. புரியல அப்படின்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? எனக்கு தெரியும்டா, அந்த காலேஜில் நீ சொன்ன இந்த இடத்துல என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் இருப்பேன்னு. நம்ம எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக ஒன்றா இருப்போம்ல. டேய் நான் சொல்ல வரத்தை கேளு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்ட்டு சொல்ல வரத்துக்குள்ளேயே உங்களை கையை தர பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜங்குக்கிட்ட பேசிட்டு, ஏய் எனக்கு தெரியும்டி, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னை விட்டு வச்சுக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போகிறான். ஓகே டே ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு வரேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.